Greetings everyone. நம்ம டெய்லி prelims and mains point of view current affairs articles பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கற பாப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ல கீழடி நாகரிக காலம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு என்ன பின்னணியில் பார்க்குறோம்னா ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்கு சம்மந்தமாக தான் இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கீழடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கீழடி நமக்கு அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாம் தெரியும், லொக்கேஷன் எல்லாமே தெரியும். இந்த வழக்கு சார்ந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்தியாவோட தொல்லியல் துறை அப்படிங்கிறவங்க தான் கீழடியில் முதற்கட்டம் மற்றும் இரண்டாம் கட்ட அகலாய்வு அப்படிங்கிறது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் மற்றும் இரண்டாம் கட்ட அகலாய்வு அப்படிங்கிறது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அமர்நாத் கிருஷ்ணன் அப்படிங்கிற அவர் தான் அந்த ஆர்கியாலஜி அந்த ஒரு தொல்லியல் ஆய்வுக்கு வந்து தலைவராக இருந்திருப்பாரு, டைரக்டராக இருந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ இவர் தலைமையில் தான் இந்த ஒரு முதல் மற்றும் இரண்டாம் கட்ட அகலாய்வு அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் தமிழக அரசாங்கம் அவங்களோட தமிழக தொல்லியல் துறையை வச்சு 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம் மற்றும் 5ஆம் கட்ட அகலாய்வை வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ இந்த 3, 4, 5க்கான ரிப்போர்ட் எல்லாம் நமக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. சரிங்களா? ஆனால் இந்த முதல் மற்றும் இரண்டாம் கட்ட அகலாய்வுக்கான ரிப்போர்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ரிப்போர்ட்டு ஃபஸ்ட்டு வேற ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். மறுபடியும் அதுக்கு ஒரு வழக்கு போட்டு இவர் தலைமையில் தான், அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் தான் அந்த அகலாய்வு அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ அவர் தான் இந்த ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இவர் தலைமையில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டுக்கு வந்து ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் இன்னமும் இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வந்துச்சு. அந்த ஒரு பின்னணியில் தான் இந்த இவ்வளோ விஷயங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஏன் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணங்கள்லாம் போயிட்டு இருக்கு, விவாதங்கள் போயிட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கீழடியோட காலம் அப்படிங்கிறது பிஃபோர் சிஇ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பொதுவாக கிமு கிபி அப்படி சொல்கிறோம் இல்லையா, கிறிஸ்துவ பிறப்பிற்கு முன் கிமு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு டாக்ஸும் போயிட்டு தான் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். இதுதான் அந்த காலகட்டமாக இருக்கும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்கவேஷனில் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்காக தான் அந்த ரிப்போர்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கோம். அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு ஆர்டிக்கல்லையும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இதில் நமக்கு பார்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது பார்த்தோம்னா கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது தமிழகம் சார்ந்து கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் எவ்வளவு புற்றுநோய் பாதிப்புகள் இருக்குது, குறிப்பாக இந்த கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்புகள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கருப்பை வாய் புற்றுநோய் சர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? ஸோ 2023 மட்டும் 8500க்கும் மேற்பட்ட இந்த கருப்பை வாய் புற்றுநோய் வந்திருக்கு. போன வருஷம் மட்டுமே 8500க்கும் மேற்பட்டவங்களுக்கு இந்த ஒரு பாதிப்பு வந்திருக்கு. 36,000 பேர் தமிழகத்தில் மட்டும் இந்த கருப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவில் அதிகப்படியாக 35 வயசு முதல் 45 வயசு இருக்கவங்க தான் அதிகமாக அந்த புற்றுநோய் அப்படிங்கிறது காணப்படுது. அதே மாதிரி இந்த டெஸ்டிங் ஏஜ் அப்படிங்கிறத பார்த்தோம்னாலும் நமக்கு இந்த 35 to 45 தான் நமக்கு டெஸ்டிங் ஏஜ்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஏஜில் தான் அதிகமாக அஃபெக்டும் ஆகுது, இந்த ஏஜில் தான் அதிகமாக டெஸ்டிங்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் தமிழகம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க இந்தியாவிலே. ஓகேங்களா? ஏன்னா அரசாங்கமே அந்த ஒரு டெஸ்டிங்கை கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம் இங்கிலீஷில். அரசாங்கமே மக்கள்கிட்ட போய் அந்த ஒரு டெஸ்ட்டை பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதில் தமிழக அரசாங்கம் டெஸ்டிங்கில் ஃபர்ஸ்டா இருக்காங்க. டெஸ்டிங் பண்ண தான் நமக்கு தெரியுது 8500 பேருக்கு பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு. இதே ஒரு தரவுகளை நம்ம 2014 கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 2014 தமிழகத்தில் அந்த செர்விக்கல் கேன்சர் ரேட் அப்படிங்கிறது 6500 இருந்துச்சு. இதே 2023 எவ்வளவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8500 இருக்கு. அப்போ இந்த கிராஃப் அப்படிங்கிறது நமக்கு தொடர்ச்சியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட தலையீடு, இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது தான். ஏன்னா அரசாங்கமே ஃப்ரீயாக இந்த டெஸ்டிங்கை பண்ணி கொடுக்குறாங்க. தனிப்பட்ட முறையில் பண்ணோம்னா அது காசு நிறைய செலவாகும். தனிப்பட்ட முறையில் யாருமே எனக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்னு போய் டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா? அதுக்காக தான் அரசாங்கம் தலையிட்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் டெஸ்டிங் பண்றது அப்படிங்கிறது. ஏன்னா டெஸ்டிங்கை முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நம்ம டெஸ்ட் பண்ணி கேன்சர் இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். கேன்சர் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம், அது ஏர்லி ஸ்டேஜில் தான் அந்த கேன்சர் இருக்கு, செர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா நமக்கு ஏர்லி ஸ்டேஜஸ்ல கியூர் பண்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு மருத்துவ வல்லுநர்கள் சொல்றாங்க. இதே நம்ம டெஸ்டிங் பண்ணாம விட்டு அந்த கேன்சர் நல்லா வளர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் நம்ம அந்த கண்டுபிடிக்கிறோம் இப்படி ஒரு புற்றுநோய் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா அது கியூர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது கண்டிப்பா இறப்புல தான் போய் முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அப்போ முக்கியத்துவமாக வாய்ந்த விஷயமா இருக்கு இந்த செர்விக்கல் கேன்சர். 35 வயசுலேருந்து 45 வயசுல உள்ளவங்க, ஸோ நம்ம வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கும் நம்ம போய் இதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். செர்விக்கல் கேன்சருக்கான டெஸ்டிங் அப்படிங்கிறது அவசியமாக இருக்கு. ஏர்லி ஸ்டேஜஸில் கண்டுபிடிச்சு அந்த ஒரு நோயிலிருந்து நம்மளே காப்பாற்றிக்கிறதுக்கு. இதே நம்ம வீட்டில் சின்ன குழந்தைகள்லாம் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிறுமிகள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 9 to 14 வயசுக்குள்ள
இந்த செர்விக்கல் கேன்சருக்கான தடுப்பூசி அப்படிங்கிறத போட்டுக்கணும். இதையும் அரசாங்கம் இலவசமாகவே தராங்க. ஓகேங்களா? ஸோ அரசாங்கத்தோட இந்த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத சொல்கிறோம், தடுப்பூசி திட்டம். இந்த தடுப்பூசி திட்டத்துக்கு கீழே 9 வயசுலேருந்து 14 வயசில் இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு அரசாங்கமே அவங்களோட செலவில் தடுப்பூசி அப்படிங்கிறத போட்டு விடுறாங்க. ஸோ அதையும் நம்ம ஒரு விழிப்புணர்வு கிரியேட் பண்ணோம், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த ஒரு விஷயத்தை சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் தான் இந்த ஆர்டிக்கல்லையும் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம படிக்கவும் செய்கிறோம், விழிப்புணர்வும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோளாக இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது நிதி பற்றாக்குறை குறைப்பு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்டரிம் பட்ஜெட் ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபிஸ்கல் டெபிசிட் இந்த வருஷம், அதாவது இந்த நிதியாண்டில் 5.8% இருக்குது. அதை 5.1% குறைக்க போகிறோம் அப்படிங்கிறத நிதியமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பின்னணியில் ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன, அதை எப்படி கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணுறாங்க, அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு டீட்டெயில்டு ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான விஷயங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மீதியான எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ஒருக்கா ரீட் பண்ணால் தான் இன்னொருக்கா நல்லா புரியும். சரிங்களா? ஸோ நிதி பற்றாக்குறை ஃபஸ்ட்டு ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசாங்கத்தின் செலவினங்களை விட வருவாய் குறைவாக இருக்கும் சூழலே நிதி பற்றாக்குறை எனப்படுகிறது. ஸோ அரசாங்கத்தோட செலவினங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது, இன்கம் அதாவது வருவாய் அப்படிங்கிறது குறைவாக இருக்குது. ஸோ இன்கம் கம்மியாக இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்குது, அதை தான் அந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்கிறோம், நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இது என்ன சொல்கிறாங்க, இந்தியா அரசாங்கத்தோட அந்த நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அதாவது கொரோனா டைம் பீரியட்லாம் 9.8% இருந்துச்சு. ஓகேங்களா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி தான் நம்ம இதை சொல்லுவோம். எப்பயுமே ஃபிஸ்கல் டெபிசிட்டை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி தான் சொல்கிறோம். கொரோனா காலகட்டத்தில் 2020 அந்த காலகட்டத்தில் 9.8% இருந்துச்சு. ஆனால் இது இப்போ கம்மியாயிருச்சு. ஓகேங்களா? 2023-24 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது 5.8% தான் இருக்குது. இதை ஃபர்தராக அடுத்த நிதியாண்டில் நம்ம 5.1% குறைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை, ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன சொல்கிறோம், நம்மளோட வருமானம் நம்மளோட செலவு, ஓகேங்களா, இன்கம்க்கும் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் அது நெகட்டிவ்ல போகுது. இந்தியாவோட நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு அரசாங்கம் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க. அந்த ஒரு பின்னணியில தான் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்தது இந்த அரசாங்கத்தோட நிதி பற்றாக்குறை எப்படி ஈட்டுகிறது, அதாவது எப்படி அதை மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். நிதி பற்றாக்குறையை ஈடுகட்டுவதற்கான நிதியை பெறுவதற்காக அரசாங்கம் முதன்மையாக கடன் பத்திர சந்தையிலிருந்து பணத்தை கடனாக பெறுகிறது. அதாவது எப்படி அந்த விஷயம், அந்த பாண்டை செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அரசாங்கம் இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்லேருந்து தனியாக காப்பாற்றிக்கிறதுக்காக, ஏன்னா அரசாங்கத்துக்கு ஒரு ஃபிக்ஸ்டு ரெவன்யூங்கிறது தான் வரப்போகுது. அதே மாதிரி செலவும் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஆல்ரெடி. எதுலன்னா நமக்கு பட்ஜெட்லேயே அதை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இடையில இருக்கக்கூடிய இந்த கடன்களை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் பாண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. பாண்டை அந்த மார்க்கெட்டில், ஷேர் மார்க்கெட்டில் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பாண்டை நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் அடுத்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சந்தையில் கடன் அளிப்போர் அரசாங்கம் வெளியிடும் கடன் பத்திரங்களை வாங்கி அரசாங்கத்துக்கு கடன் அளிக்க போட்டி போடுவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அரசாங்கம் கடன் பத்திரங்கள் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். சரிங்களா? இதன் மூலயமா நம்ம அரசாங்கத்திட்ட இருந்து அந்த கடன் பத்திரங்களை வாங்கி வச்சுப்போம், நம்ம கிட்ட இருந்து காசை அரசாங்கம் கடனா வாங்கிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த பத்திரங்களை வாங்குறோம், திருப்பி அந்த பத்திரத்தை கொண்டு போய் பேங்க்ல கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வட்டி போட்டு நமக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நமக்கு லாபகரமாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் இந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸை எல்லாரும் வாங்குவாங்க. சரிங்களா? அரசாங்கத்தோட கடன் பத்திரங்களை நம்ம காசு கொடுத்து வாங்குவோம். கடன் பத்திரங்கள் நமக்கு வரும், நம்மளோட காசு அரசாங்கத்துக்கு போகும். நமக்கு இல்லை, எனக்கு இந்த பத்திரம் வேண்டாம், எனக்கு திருப்பி காசு தான் வேணும் அப்படிங்கிற நினைக்கிறப்போ கடன் பத்திரங்களை மறுபடியும் கொண்டு போய் பேங்க்ல கொடுக்குறோம். அவங்க அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், சர்டன் % ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத போட்டு திருப்பி அந்த ஒரு பணத்தை நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மெத்தட் மூலமா தான் அரசாங்கம் அவங்களோட கடனை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிதி பற்றாக்குறை அப்படிங்கறத இப்படிதான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, அரசாங்கம் கடன் பத்திர சந்தையில் கடன் வாங்குவது என்பது தனியாரிடமிருந்து கடன் வாங்குவது மட்டுமல்ல, மத்திய வங்கியிலிருந்தும் கடன் வாங்குகிறது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இந்த பாண்டை பிரைவேட் சிட்டிசன்ஸ் நம்மளும் வாங்கலாம், சிட்டிசன்ஸ் நம்மளும் வாங்கலாம், பிரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் வாங்கலாம், மத்திய வங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, ரிசர்வ் பேங்க்கும் வாங்கலாம், மற்ற பேங்குகளும் வாங்கலாம் அப்படிங்கிறதா இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? யார் அரசாங்கம் ரிலீஸ் பண்ணுறாங்க அது யார் வேணாலும் வாங்கலாம். பிரைவேட், பப்ளிக் அண்ட் ரிசர்வ் பேங்க், SBI அந்த மாதிரி நிறைய பேர் யார் வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி திறந்த நிலை சந்தை செயல்பாடுகள் என்று அழைக்கப்படும் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், அதுதான்
திறந்த நிலை சந்தை செயல்பாடுகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் டேர்ம்ஸ்குள்ள ரொம்ப போக வேண்டாம். இந்திய ரிசர்வ் வங்கி திறந்த நிலை சந்தை செயல்பாடுகள் என்று அழைக்கப்படும் செயல்பாட்டின் மூலம் புதிதாக பணத்தை அச்சடித்து அரசு கடன் பத்திரங்களை வாங்குகிறது. ஓகேங்களா? ஸோ திருப்பி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், எனக்கு இந்த பாண்டு வேணாம், எனக்கு காசு தான் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ பாண்டு நம்ம திருப்பி பேங்க்கு கிட்ட கொடுப்போம். பேங்க் என்ன பண்ணுவாங்க, திருப்பி அது அரசாங்கத்துக்கிட்டே கொடுப்பாங்க. ஸோ அரசாங்கம் அந்த கடன் பத்திரங்களை வாங்குறப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட கையில் காசு இருக்காது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, புதுசாக பணத்தை அச்சிட்டு அந்த பணத்தின் மூலமாக தான் அந்த ஒரு பாண்டை வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன ஆகுது, மணி சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ஆகுது. அரசாங்கம் பணத்தை அச்சிட்டு அந்த ஒரு கடன் பத்திரங்களை திரும்பி அவங்க கொடுத்ததை திருப்பி அவங்களே வாங்கிக்கிறாங்க. ஸோ இதனால எக்ஸ்ட்ரா மணி உள்ள வருது, பணத்தை அச்சிட்டு உள்ள வரதுனால. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரா மணி வந்துச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன், பண வீக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். அதுதான் அடுத்தது கொடுத்துருப்பாங்க. இதனால் பணப்புழக்கம் காலப்போக்கில் அதன் விளைவாக பறந்து பட்ட பொருளாதாரத்தில் விலைவாசியும் அதிகரிக்கின்றன. அரசாங்க கடன் பத்திரங்கள் பொதுவாக ஆபத்தற்றவையாக கருதப்படுகின்றன. ஸோ இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வருது, பணவீக்கம் அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா அரசாங்கம் கொடுக்குறாங்க பாண்டை, திருப்பி அவங்களே வாங்குறாங்க. வாங்குறப்போ அவங்களோட ஓன் டாக்ஸ் ரெவன்யூ, அவங்களோட சொந்த வருவாயை வச்சு வாங்கலை. எதை வச்சு வாங்குறாங்கன்னா, புதுசாக பணத்தை அச்சிட்டு அந்த பணத்தை வச்சு வாங்குறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அப்படிங்கிறது ஆகுது. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏனென்றால் இருப்பதிலேயே மோசமான நிலை ஏற்பட்டால் கூட மத்திய வங்கியின் மூலம் புதிதாக பணத்தை எச்சரித்து கடன்களை அரசாங்கம் அடைத்து விடலாம். ஸோ அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அந்த பாண்ட் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பான முறை அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல, ஏன்னா அவங்க கிட்ட காசே இல்லைனாலும் பணத்தை அச்சிட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் அது ஒரு என்ன கிரியேட் பண்ணும், இன்ஃப்ளேஷனை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது ஏன் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நிதி பற்றாக்குறை, ஃபிஸ்கல் டெபிசிட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. முதன்மையாக அரசாங்கத்தின் நிதி பற்றாக்குறைக்கும் நாட்டின் பணவீக்கத்துக்கும் வலுவான நேரடி தொடர்பு உள்ளது. இப்போதான் நம்ம பார்த்தோம் அந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறது. அடுத்தது, ஒரு நாட்டின் அரசாங்கம் தொடர்ந்து அதிக நிதி பற்றாக்குறையுடன் இயங்குவது அதிக பணவீக்கத்துக்கு வழிவகுக்கும். ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாக இருக்க இன்ஃப்ளேஷனும் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது, ஏனென்றால் அரசாங்கம் மத்திய வங்கியின் மூலம் புது பணத்தை அச்சிட்டு நிதி பற்றாக்குறையை ஈடு செய்யும் நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அரசாங்கம் நிதி பற்றாக்குறை இருக்க அவங்களால அந்த டாக்ஸ் ரெவன்யூ, சொந்த வருவாய் அப்படிங்கிறது ஈட்ட முடியாத இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் செலவு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, பணத்தை அச்சிட்டு கையில் கொடுத்துருவாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஆகுது, பணவீக்கம் அப்படிங்கிறது ஆகுது. அப்போ நிதி பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ முக்கியமான விஷயம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அரசாங்கத்துக்கு அந்த நிதி பற்றாக்குறை இருக்க அது விலைவாசியை உயர்த்திட்டே போகும். அந்த விலைவாசி உயர அரசாங்கத்துக்கும் அது லாஸ் தான், நமக்கும் அது லாஸ் தான். சரிங்களா? விலைவாசி உயர்ந்துட்டே போச்சுன்னா. அடுத்தது, நிதி பற்றாக்குறை அளவு குறைவாக இருப்பது அரசாங்கத்தின் கடன் பத்திரங்களுக்கான மதிப்பீட்டை மேம்படுத்த உதவும். ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த பாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட பாண்டோட மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதே ஃபிஸ்கல் டெபிசிட், அந்த நிதி பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாண்டோட மதிப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அது ரெண்டும் ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நிதி பற்றாக்குறை அதிகரிப்பது ஒட்டுமொத்த பொதுக்கடனை கையாள்வதற்கான அரசாங்கத்தின் திறனை பாதிக்கும். ஸோ இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா கவர்மெண்ட்னால அவங்களோட அந்த டெப்ட், கடன் அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ண முடியாத நிலைக்கு போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2024-25 நம்ம 5.1% இந்த ஒரு விஷயத்தை குறைக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ குறைக்கணும் அப்படின்னா அது எப்படி பண்ண போகிறாங்க, ஏன்னா ஆல்ரெடி அவங்க கிட்ட அந்த சொந்த வருவாய் இல்லாதனால தான் ஒரு ஃபிஸ்கல் டெபிசிட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு அரசாங்கம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வரிகளை வந்து ஒரு சர்டன் டைப்ஸ் ஆஃப் வரிகளை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா அரசாங்கத்துக்கு எக்ஸ்ட்ரா வருவாயை வந்து அவங்களால உண்டாக்க முடியும். சரிங்களா? ஒரு சில டாக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அதனால அந்த டாக்ஸ்லேருந்து அவங்களுக்கு ரெவன்யூ கிடைக்க போகுது. அந்த ரெவன்யூவை வச்சு இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் அதிகமாக நமக்கு பணவீக்கம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே வரும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம எக்கானமியில் ஒரு சர்டன் டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன், சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஆன்கோயிங்காக இருக்குது. இதனால தான் அரசாங்கம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, அந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை கம்மி பண்ணி இன்ஃப்ளேஷன்
இன்ஃப்ளேஷனையும் கம்மி பண்ணணும். அப்போ ஃபிஸ்கல் டெபிசிட்டையும் இன்ஃப்ளேஷனையும் கம்மி பண்ணணும், நிதி பற்றாக்குறையும் பணவீக்கத்தையும் கம்மி பண்ணணும்னா நம்ம வரிகளை சிலதை உயர்த்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு விஷயத்த பண்ண போறாங்க. ஸோ அது எப்படி டேர்ன் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ கடைசியாக காப்பாற்றப்படுமா கடல் வணிகம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போதைக்கு தற்போது இந்த சீ ட்ரேட் கடல் வணிகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கடல் வணிகத்தோட அந்த வரலாறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஸ்ல எல்லாம் நமக்கு தெரியும் ஆப்பிரிக்காவை சுற்றி தான் நமக்கு அந்த கடல் வணிகம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஒரு கண்டுபிடிப்பு வருது அப்படின்னு பார்த்தோம்னா சூயஸ் கேனல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. சூயஸ் கேனல் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மெடிட்டேரியன் சி, அங்கிருந்து ரெட் சீலிருந்து அரேபியன் சி, அரேபியன் சீலிருந்து இந்தியன் ஓஷன் வழியா அந்த சைடு சவுத் சைனா சி அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடிலாம் ஆப்பிரிக்காவை சுற்றி தான் வரணும். ஆப்பிரிக்காவை சுற்றி வரப்போ நமக்கு அதிகமான பொருட்செலவு, அந்த எரிபொருள் செலவு எல்லாமே அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த சூயஸ் கேனல், சூயஸ் கால்வாய் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு அந்த போக்குவரத்து அப்படிங்கிறது கொஞ்சம் எளிதாக ஆரம்பிச்சு. சரிங்களா? ஸோ தற்போதைக்கு இந்த கடல் அப்படிங்கிறது, கடல் சார்ந்த ஒரு போக்குவரத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த டூரிசம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப குறைவான மக்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப குறைவான நபர்கள் தான் அந்த மாதிரியான பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கால்வாசி ஒரு 90% பார்த்தோம்னா கடல் வழியாக நடக்கக்கூடிய போக்குவரத்து எல்லாமே வணிகம் சார்ந்த போக்குவரத்தாக தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கடல் வணிகம் அப்படிங்கிறது, அந்த கடல் போக்குவரத்து அப்படிங்கிறது சமீப காலங்களாக ரொம்ப பெரிய பாதிப்புகளுக்கு உள்ளாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த சூயஸ் கேனல் அப்படிங்கிற அந்த சூயஸ் கால்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்படி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இஸ்ரேல் இருக்காங்க. ஸோ அதனுடைய பார்டர் கண்ட்ரி தான் ஈஜிப்த் அப்படிங்கிறது. நமக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா இதுதான் அந்த ரெட் சி அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? ரெட் சி அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. ஸோ இது ஜார்டன், இந்த இடத்துல ஏமன், இந்த ஒரு இடத்துல தான் வந்து நமக்கு சொமாலியா அப்படிங்கிற நாடு இருக்குது. ஸோ இப்படி வந்தாங்க அப்படின்னா நமக்கு அரேபியன் சி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு அந்த மேப்பில். ஸோ ஈஜிப்டில் தான் வந்து இந்த சூயஸ் கேனல் அப்படிங்கிற இந்த ஒரு பகுதி வந்து இருக்குது. சரிங்களா? சூயஸ் கேனல் அப்படிங்கிறது இந்த சூயஸ் கேனல் தான் எதையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம டிசிபியில் பார்த்துருப்போம். சூயஸ் கேனல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மெடிட்டரேனியன் சி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெட் சி, இப்படி தான் கனெக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ மெடிட்டரேனியன் சி, ரெட் சியும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த சூயஸ் கால்வாய் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ உலக லெவலில் இருக்கக்கூடிய அந்த கடல் வர்த்தகம் இந்த வழியாக தான் நடந்துட்டு இருக்கு நமக்கு. சரிங்களா? ஸோ கடல் வர்த்தகம் அப்படிங்கிறது இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இதில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நமக்கு ரெட் சி அப்படிங்கிறது இப்படி இருக்கு அப்படின்னா, ரெட் சி அப்படிங்கிறது இப்படி இருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல அந்த ரெட் சியோட ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரைட் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த ஒரு பகுதியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாண்டப் ஜலசந்தி அப்படின்னு சொல்கிறோம். மாண்டப் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? பாப் எல் மாண்டப் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த மாண்டப் ஜலசந்தியை ஒட்டி இருக்கக்கூடிய நாடு தான் சொமாலியா அப்படிங்கிற நாடு. ஓகேவா? ஸோ இந்த சொமாலியா கடல் கொள்ளையர்கள் அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவங்க ஏன் அந்த கடல் கொள்ளை அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய இதுதான் இந்த சொமாலியா அப்படிங்கிற நாடுனா இந்த இடத்துல ஏமன் அப்படிங்கிற நாடு வந்துடும். அப்போ இந்த கடல் பகுதி அப்படிங்கிறது ரொம்ப சிறிய கடல் பகுதியாக இருக்கும். ரெட் சி இந்த இடத்துல இவ்வளோ பெருசாக இருக்கும், ஆனால் கீழே வர ரொம்ப குட்டியாக வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த குட்டியான பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா சொமாலியா அப்படிங்கிற நாடு தான். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஓப்பன் சீயாக தான் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பகுதியை தாண்டி வந்துட்டோம்னா இந்த இடத்துல ஃபுல்லாக அரேபியன் சி அப்படிங்கிறது வந்துடும். அப்போ இந்த ஒரு முக்கியமான இந்த ரீஜன் எல்லாமே யார் கண்ட்ரோலில் தான் இருக்கும்? சொமாலியா கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ இது வந்து அவங்க அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா ரெட் சி பெருசாக இருக்கக்கூடிய ரெட் சி கிட்ட வர சின்னதாயிரும். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய நாடு தான் சொமாலியா அப்படிங்கிற நாடு. அதனால தான் அவங்க சொமாலியா கடற்கொள்ளையர்கள் அப்படிங்கிறத அறியப்படுறாங்க. சரிங்களா? ஸோ இவங்களோட அட்டூழியம் அப்படிங்கிறது மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கடல் வணிகம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அவங்க ஒரு பிரச்சனை, அவங்க பங்குக்கு ஒரு பிரச்சனை பண்றாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் நமக்கு ரெட் சி அப்படிங்கிறது இருக்கு. இந்த இடத்துல ஜார்டன் அப்படிங்கிற நாடு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஏமன் அப்படிங்கிற நாடு இருக்கு. சரிங்களா? ஸோ ஏமன் நாட்டோட ஸோ மறுபடியும் பார்ப்போம், இந்த இடத்துல தான் ஏமன் அப்படிங்கிற நாடு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஏமன் நாடு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வரக்கூடிய கடல் வணிகம் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. யாருக்கு சப்போர்ட்டா அட்டாக் பண்றாங்க? ஹமாஸ், அதாவது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவா ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏமன் அப்படிங்கிற நாட்டோட இந்த கடலோர பகுதிகள் எல்லாமே யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா
ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த சைடு வரக்கூடிய கப்பல் வணிகம் எல்லாத்தையும் இவங்க ட்ரோன் வச்சோ மிசைல் வச்சோ அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. யாருக்கு சப்போர்ட்டாக அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா இது பாலஸ்தீன மக்களுக்கு சப்போர்ட்டாக இஸ்ரேலுக்கு எதிராக இந்த ஒரு அட்டாக் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கடல் வணிகம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பாதிப்புகளை சந்திச்சுட்டே வருது. ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிடைக்கல. அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் சரி, சொமாலியா கடற்கொள்ளையர்களும் சரி, இவங்களாம் அட்டாக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அது வந்து நமக்கு ஒரு கான்க்ரீட்டான ஒரு எண்டை கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாத்தோட ஒரு ஆதங்கமாகவும் இருக்குது. என்னென்னா ஒரு ஃபைனல் சொல்யூஷன், ஒரு எண்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு பிரச்சனைக்கு வேணும். ஏன்னா ரெட் சி அப்படிங்கிறது நமக்கு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்குது. ரெட் சி, சூயஸ் கேனல் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அது வழியாக தான் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த வழியில் இப்படி ஒரு தாக்குதல், இப்படி ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது எல்லாரையும் பாதிக்கும் அப்படிங்கிறது தான் உலக நாடுகள் எல்லாம் சொல்லிட்டே வராங்க. ஸோ இந்த இடத்துல தான் இந்தியாவோட இந்த IMEC அப்படிங்கிற ப்ராஜெக்டும் ஒரு முக்கியத்துவம் பெறுது. ஏன்னா G20 சம்மிட்டில் நம்ம இந்த IMEC அப்படிங்கிற ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணுறப்ப பெருசாக யாரும் இதோட சக்ஸஸ், இதோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கல. அதுக்கப்புறமா நடந்த நிகழ்வுகள், ஃபஸ்ட்டு சொமாலியா கடற்கொள்ளையர்கள் அவங்களோட பிரச்சனையை பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அவங்க பங்குக்கு ஒரு பிரச்சனையை பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் என்னாச்சு, ரெட் சீல போகக்கூடிய அந்த கடல் வணிகம் அப்படிங்கிறது பாதிக்க ஆரம்பிச்சது. ஸோ தொடர்ச்சியாக அதுக்கு ஒரு முடிவே, அது ஒரு நாள் 2 நாள் அட்டாக்காக இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் அது ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக்காக இருக்குது. தொடர்ந்து பல மாதங்களாக அந்த ரெட் சி வணிகம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டுட்டே வருது. ஸோ இந்த ஒரு இடத்துல தான் இந்தியாவை முன்னெடுத்த இந்த IMEC, இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் எக்கனாமிக் காரிடார் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் பெறுது. ஏன்னா இது கடல் வழியாகவும் போகுது, நாடுகள் வழியாகவும் போகுது. அதாவது ரயில் பாதை மூலமா நாடுகள் வழியாகவும் போகுது. இந்த மாதிரி பல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்டோட முக்கியத்துவம் அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது இந்தியா வைஸ் பார்க்குறப்ப, நமக்குன்னு பார்க்குறப்ப அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா நிறைய ஜாபை கிரியேட் பண்ண போகுது. சரிங்களா? ஏன்னா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் ரயில்வே லைன் போட தேவை வரும். ஓகேங்களா? இந்த IMEC அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மிடில் ஈஸ்ட்டில் ஃபுல்லாக ரயில்வே லைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஸோ அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே இந்தியாவுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறத உலக நாடுகள் சொல்லிகிட்டே வராங்க. ஸோ இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ், கடல் வணிகம் காப்பாற்றப்படுமாங்கிற ஒரு கேள்வியை பார்த்தோம். கடல் வணிகம் காப்பாற்றுறதுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படிங்கிறதா நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸை பார்க்குறப்ப ஒரு 4 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸை பார்த்துருப்போம். அதில் இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இவ்வளோதான் இருந்துச்சு. நாளைக்கு அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.